ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் பண்ணிருவோம். இங்க பேசப்படுறது எல்லாமே தகவலுக்காக மட்டும்தான். இது நடக்கும், இது நடக்காதுன்னு கருத்து வலியுறுத்துறது நம்ம கிடையாது. நம்ம யாருக்கும் முதலீடு சம்பந்தமான கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்கு வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த டிப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டயர் கம்பெனி பார்த்துட்டு, இப்போ ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் பார்ப்போம். இந்த ஃபோர்ஜிங் கம்பெனிஸில் நம்ம ஆல்ரெடி பாரத் ஃபோர்ஜ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜ் பார்ப்போம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம இருந்தாலும் ஓரளவுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் மாத்திரம் தான் எடுக்கிறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ ராமகிருஷ்ணா ஃபோர்ஜ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 746 இருக்குது. ரூ. 746 இருக்குது. இப்போ இவனோடது வந்து பார்த்தோம்னா ஸ்கோர் கார்டு வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்லா இருக்குது. நான் வந்து டிக்கெட் டேப்போட ஸ்கோர் கார்டை தான் யூஸ் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸஸ் ஹையாக இருக்குது, வேல்யூஷனும் ஹையாக இருக்குது, க்ரோத்தும் ஹையாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஹையாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் வந்து ஆவரேஜ், ரெட் ஃப்ளாக் ஆவரேஜ். அப்போ வந்து ரெட் ஃப்ளாக் ஆவரேஜ்னு வந்தாலே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ரிஸ்க்கை எப்படி பண்ணுறாங்க, ஹை ரிஸ்க்குன்னு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோல்டிங்ஸை பார்த்துருவோம். ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து நல்லா ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதத்துக்கு அவ்வளோ ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நவம்பர் 2023 18லேருந்து 23% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஏமாத்துறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்குன்னு எடுத்துக்குவோம். சரி, டோட்டல் ப்ரமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டோட்டல் ப்ரமோட்டர்ஸ் வந்து 43% இருக்குது. அதில் வந்து பிளெட்ஜ்டு இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த கொஞ்சோண்டு கிரே இருக்கா, பிளெட்ஜ்டு இருக்குது. ஒரு 2.5% வந்து பிளெட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ 40% அன்பிளெட்ஜாக இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்பிளெட்ஜில் இருக்குது. அதனால கம்பெனி ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கும்னு நம்புவோம். இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை பார்ப்போமே. நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க. 2021 1300 கோடி ரூபாயில் இருக்குது. 2023 அடுத்த மூணாவது வருஷம் 3 வருஷம் வரும்போது பார்த்தோம்னா 3200 கோடி ரூபா, அதாவது 3196 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ 3200ன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணி வச்சு இங்கே 3300ன்னு 1300ன்னு இங்கே ரவுண்ட் அப் பண்ணி வச்சோம்னா எப்படி க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2021 1294, 2022 2300, அப்போ கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 800 கோடி ரூபா இப்போ மேலே ஏறி இருக்கு 2023. இப்போ இது குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா அடுத்த வருஷம் குறையாம கூடினா நல்லது தான். இப்போ டிடிஎம் என்ன பண்ணியிருக்கு, 3500 கோடி ரூபா இருந்தாலே டிடிஎம் வந்திருக்கு. இப்போ இந்த டிடிஎம்லாம் வந்து கிராஃப் போடும்போது அப்படியே கம்மி ஆகிட்டு அந்த டிடிஎம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகும்போதே கூட இவங்க பிளாஸ்ட் ஆகி மேலே அடித்து அதுக்கப்புறம் டிடிஎம் கூட 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 மார்க்கெட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ இப்போ டிடிஎம் வந்து நம்ம அவனோட கேப்பபிலிட்டியோட ஒட்டி வந்துருச்சு பாருங்க. அப்போ அடுத்த வருஷம் இது கொஞ்சம் மேலே ஏறலாம்னு எதிர்பார்க்கலாம். அப்படித்தான் எதிர்பார்க்கணுமே தவிர்த்து கண்டிப்பாக ஏறும்லாம் நம்ம சொல்லலை. இவனுடைய எபிட்டா எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். எத்தனை பெர்சன்டேஜ் இப்போ 2021 எடுத்துக்கோமே, 1294 1300 கோடின்னு வச்சுக்குவோம். அந்த 1300 கோடிக்கு 300 கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறான். அப்போ 300 கோடி ரூபா கொண்டிருக்கிறான்னாக்க கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்கு 25%. அதே மாதிரி 2022 2300 கோடி ரூபா டோட்டல் ரெவென்யூக்கு எபிட்டா வந்து 519 கோடி, 500 கோடினே வச்சுக்குவோம். அப்போ 5ல் ஒரு பங்கு 20%, இங்கே 25%, இங்கே ஒரு 20%. நான் லேமேன் கால்குலேஷன் மொட்டையை போடுறேன், கால்குலேட்டரில் போட்டு அக்யூரேட்டாக சொல்லலை. சரி, இப்போ 3200 கோடி ரூபா இருக்குது. 3200 கோடி ரூபாய்க்கு 700 கோடி ரூபா கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட. அதாவது 697 கோடி ரூபா இருக்குது. அதை 700 கோடினே வச்சுக்குவோமே. 700 கோடி அப்படின்னு சொன்னாக்க 7 35, அப்போ 7% இல்லை, 6%க்கு மேலே இருக்கிறான். இங்கே நம்ம பார்த்துருவோம். இப்போ போடுவோம் 3100, இதுக்கு வந்து என்ன 3196, 3196. அதுக்கு வந்து எபிட்டா வந்து 697.
697 டிவைடட் பை 3196 இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா 21% உள்ள வந்திருக்கு. 21% எபிட்டா வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் அண்டு டாக்ஸஸ் எல்லாம் போயிட்டு நெட் இன்கம் வந்து 248. அப்போ 248 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதே இதுக்கு 3196 248 டிவைடட் பை 3196 இதுக்கு வந்து பார்த்தோம்னா 7%. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 7%. அப்போ நடுவில் வந்து டாக்ஸஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிசர்வ்ஸ், ஜென்ரல் ரிசர்வ்ஸ்லாம் இருக்குது. இவன் டிவிடெண்ட் கொடுக்குறான்னா ₹2 டிவிடெண்ட் கொடுக்குறான். இப்போ நெட் இன்கம் வந்து டிடிஎம் வந்து ₹290 கோடி. அப்போ ₹300 கோடி எடுத்தாலே அடித்து அடுத்த தடவை பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரி, இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம் ஒரு கை. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அசெட்டு நான் கரண்ட் அசெட்டு வந்து ₹1674 கோடி இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டி 979 இருக்குது. இப்போ இதுக்கு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் பாதி தான் 15 நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். லாங் டேர்ம் டெப்ட் வந்து ₹200 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இங்கே பார்த்தோம்னா 671 891 கிட்டத்தட்ட ஒரு ₹200 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் லைபிலிட்டிஸில் இருக்கு. நம்ம நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் தான் பார்க்கணும். டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட் இங்கே நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸை தான் பார்க்க போகிறோம். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து 989 இதோடது தான் இங்கே இருக்கு. ஆமாம், லாங் டேர்ம் டெப்ட் வந்து ஒரு ₹200 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆனதை வச்சு தான் 979 கோடி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு நம்ம இதையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு 50% அவனுக்கு கடன் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ அப்போ கொஞ்சம் கடன் வந்து ஆப்டிமம் பெர்சன்டேஜில் லீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவங்க அக்கௌண்ட்ஸ் பிரகாரம் என்ன பண்ணுவான், டோட்டல் அசட்ஸு டோட்டல் லைபிலிட்டிஸ் தான் போடுவான். அப்படி போட்டோம்னா கம்மியாக வரும். டோட்டல் அசட்ஸு டோட்டல் லைபிலிட்டிஸ் போட்டால் கம்மியாக வரும். இப்போ நமக்கு வந்து டோட்டல் அசட்ஸ் 3000 கோடி, டோட்டல் லைபிலிட்டி அப்போவுமே கூட தான் இருக்குது பாருங்களேன், அப்போவும் கூட தான் இருக்குது. ஸோ 50% வந்து மேலே நமக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா 50% நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கடன் தான் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இருந்தாலும் நமக்கு வந்து இவங்க அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த கடன் தான் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போமே. கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பணம் வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ இவங்க கேஷ் மேனேஜ்மெண்ட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தமாகுது. இப்போ நமக்கு இந்த இது மாத்திரம் போதுமானாக்க அது மாத்திரம் இல்லை. இங்கே பாருங்களேன், கேஷ் ஆக்டிவிட்டீஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது கேஷோட இது சரியாக இருக்குது. இப்போ கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனால வந்திருக்கக்கூடிய கேஷ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்குது. இது வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி டோட்டலாக வந்து 280ன்னு காட்டிருச்சு. நெட் கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால ஒன்றும் பெருசாக வரல. சரி, இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரொசீடிங் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே நம்ம பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை பார்த்தோம்னாக்க ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் வந்து 300 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ரீபேமெண்ட் வந்து ஒரு 250 கோடி ரீபேமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ஒரு 266 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ புது கடன் கொஞ்சம் வாங்கிட்டு பழைய கடனை கொஞ்சம் அடைச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையில் ரொட்டேஷனுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து 98 கோடி, 100 கோடி கிட்டக்க இன்ட்ரெஸ்ட் மாத்திரமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பெருசாக ஏறாமல் இருக்குது. சரி, மிச்ச பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமே. டெப்டாஸ் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு பாருங்களேன். டெப்டாஸ் டேஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம டெப்டாஸ் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நம்ம நம்ம நமக்கு யார் கடன் வச்சுருக்குறாங்க,
இப்ப சாமான் நம்ம சப்ளை பண்றோம். 1 மாசத்துக்குள்ள திருப்பி தரணும், 2 மாசத்துக்குள்ள திருப்பி தரணும்னு சொல்றோம். முன்னாடி பார்த்தோம்னா 140 நாள். கிட்டத்தட்ட பாதி வருஷம் 6 மாசம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட. அது 180 நாள் தானே 6 மாசம்னு இல்ல. ஒரு 40 நாள குறைச்சு கூட போட்டுக்குவோமே. கிட்டத்தட்ட 6 மாசம்னு ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசத்த நெருக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோமே. இல்ல 5 மாசம்னு வச்சுக்குவோமே. இப்ப பாருங்க அது 3 மாசமா குறைஞ்சிருக்கு. 89 நாள 90 நாள்னு போட்டு 3 மாசமா குறைஞ்சிருக்கும். அதே மாரி வந்து டேஸ் பேயபிள் முன்னாடி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட என்ன நமக்கு வந்தத காட்டிலும் அவன் இன்னும் நமக்கு வர்றத காட்டிலும் நம்ம பே பண்றது வந்து இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் பே பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அதுவுமே வந்து குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இது இங்க நமக்கு எப்படி குறையும்னு நினைக்கிறோமோ, இங்கேயும் சீக்கிரமா குறையணும். அப்பத்தான். இப்ப இவனுடைய கேஷ் வந்து இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நமக்கு உள்ள வர்றது 90 நாள்ல நமக்கு உள்ள வருது. ஆனா பேமெண்ட் நம்ம குடுக்குறது 180 நாள்ல குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 6 அந்த ம ம 3 மாசம் எக்ஸ்ட்ரா நமக்கு வரக்கூடிய இந்த கேஷ் வந்து நம்மகிட்ட ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அ கேஷ் மேனேஜ்மென்ட்டா அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அந்த கேஷ்ல இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸ்லாம் காட்டுச்சு. ஆனா அவங்களுடைய சூழல் கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க அதுக்கு ஒரு ரொட்டேஷன் போடுறாங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இப்ப பிசினஸ்ல வந்து ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு அது திருப்பி அ பணம் வந்து இப்ப உள்ள போட்ட ரா மெட்டீரியல்ஸ வாங்கி உள்ள போட்டதுலேருந்து ப்ராடக்ட்ட சேல் பண்ணி நமக்கு அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுறது முன்னாடிலாம் போன வருஷம்லாம் 176 நாள் இருந்திருக்கு. 2020லலாம் 208 சரி அத கூட விடுங்க கொரோனா பீரியடு. இப்போ வந்து 118 நாளா குறைஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நாள், 60 நாள் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோமே. 60 நாள்னா 2 மாசம் குறைஞ்சிருச்சு. ஸோ, இப்ப இந்த 2 மாசம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே, அந்த டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு இன்னும் நல்லா பயங்கரமா அத சொல்லிக்கிற அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோட பிராண்டுக்கும் டிமாண்ட் இருக்கு. அதனால தான் வந்து சீக்கிரம் சீக்கிரமா பேமெண்ட் வருது. இது முக்கியமான அ அனாலிசிஸ் இந்த மாரி பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு கம்பெனியோட அதாவது டோட்டலா டிமாண்ட மெஷர் பண்றது மார்க்கெட்டிங்ல சொல்லுவாங்க. டோட்டலா டிமாண்ட மெஷர் பண்றது கம்பெனியோட இன்சைட் இன்டர்னல் அனாலிசிஸ்ல வரும்போது, டெப்டார்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அவங்க குடுக்குறாங்க, கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ சைக்கிள்ல குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து நெட்டா கன்வர்ஷன் சைக்கிள் எவ்வளவு நாள் ஆகுது. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதெல்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் வந்து இன்னும் பீக்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த கம்பெனியோட பிராண்ட் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப இத புரிஞ்சுக்குவோம். திடீர்னு வந்து டேஸ் பே இது வந்து நமக்கு வந்து டெப்டார்ஸ் வந்து என்ன பண்றாய்ங்க, நமக்கு குடுக்க வேண்டியவங்க சைக்கிள இன்கிரீஸ் பண்ணி விட்டான்னா, அப்ப நம்மகிட்ட வாங்குறது குறையுது. ஒண்ணு வாங்குறது குறையுதுன்னா, டிமாண்ட்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். இல்லாட்டி வேற கம்பெனியோடத சப்ஸ்டிட்யூட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கம்பெனிக்கு வந்து எல்லாமே குறைஞ்சுகிட்டே வர்றதுனால, ஓரளவுக்கு இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. அப்படிங்கிறது டிமாண்ட் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னு நம்ம வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுல புரிஞ்சுக்கிறது தான் புரிதல் தான் ரொம்ப முக்கியம். எஃப்ஐஎஸ் வந்து 18% இருந்து 23%க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிறான் ஹோல்டிங்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.6% இன்கிரீஸ் பண்ணி விட்டுருக்காய்ங்க. அந்த மாரி வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல இந்த மேஜர் பிளேயர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுருக்காய்ங்க. அப்போ இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரியான அனாலிசிஸ்ல புரிஞ்சுக்க முடியுது. சரி இப்ப நம்ம இங்க பார்த்துருவோம். இவனுடைய ரெவென்யூ சோர்ஸ் என்ன பண்ணுது? ஃபோர்ஜிங் காம்போனன்ட்ஸ்ல தான் வந்து இவனுக்கு 30 பில்லியன் வருது. அதுக்கப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு 2 பில்லியன் வருது. இப்ப அ என்ன ஒரே கண்ட்ரி மாத்திரம் தான் பண்றானா அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கண்ட்ரி மாத்திரம் பண்ணல. இன்டர்நேஷனலுக்கும் பண்ணிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஈக்குவலா இது லோக்கல் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து 19 பில்லியனா இருந்ததுன்னா, அ எக்ஸ்போர்ட் வந்து 12 பில்லியனா இருக்கு. ஸோ, இப்ப எக்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலே, அதோட ப்ராஃபிட் மார்ஜின், லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப டிவிடெண்ட் குடுக்குறானான்னா, டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான் பாருங்க. ரூ. 2 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். ஏற்கனவே டிவிடெண்ட் குடுக்காம இருந்து ஒரு 2020ல மாத்திரம் குடுக்கல. 19, 20ல குடுக்கல. 50 பைசா, 20 பைசான்லாம் குடுத்துட்டு இருந்தது. திடீர்னு ரூ. 2 குடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, அப்ப கம்பெனியோட வளர்ச்சிய கொஞ்சம் நம்ம காட்டுதுன்னு எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரேஷியோஸ் தான் பார்ப்போம். நம்ம வந்து சால்வன்சி ரேஷியோக்கு நேரா போயிருவோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், 50% நம்ம போடுறோம். இவிங்க வந்து என்ன பண்றாய்ங்க, 35%ன்னு போட்டிருக்கிறாய்ங்க.
அதுக்கு லாங் டேர்ம் டெப்ட் வந்து இங்க வந்து ஈக்விட்டிக்கு வரும்போது 57% வருது. ஸோ, இப்ப எப்படி போட்டாலும் கடன் வந்து நம்ம லாங் டேர்ம் அசெட், லாங் டேர்ம் டெப்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, நமக்கு கொஞ்சம் இது கூட தான் நமக்கு ஃபீல் பண்றோம். இப்ப நமக்கு வந்து புக் வேல்யூ பார்த்துருவோம். 93 93 வந்து புக் வேல்யூ இருக்கு. 93.9 இருக்கு. நான் அத முழு நம்பரா போட்டுக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து இயர்லி கேண்டில்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். அப்புறமா இங்க பார்த்துக்குவோம். இந்த இடத்துல நான் புக் வேல்யூவ டைப் பண்ணிடுறேன். புக் வேல்யூ செப்டம்பரோட செப்டம்பரோட நமக்கு கிடைச்சது 93.9. நமக்கு கிடைச்சிருக்கிறது 93.9. இப்ப 93.9க்கு வந்து எல்லா ஃபோர்ஜிங் கம்பெனியும் 8 தாண்டி 10 தாண்டி 12க்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப இவனுக்கு கடன் இருக்கிறதுனால நம்ம 5ன்னே வச்சுக்குவோம். அப்ப அ ரூ. 450 ரூ. 500 ரூ. 450 ரேஞ்சு தான் இப்போ நம்ம சொல்லலாம். ஆனா, அதையும் தாண்டி இவன் மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான்னா, ஒரு ஹோப்ல ஏறிக்கிட்டு இருக்கிறான். சரி, இப்ப இதே 12 இவனுக்கு போட்டு பார்ப்போமே 93 எல்லாருமே 8 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அதே மாரியே நம்மளும் அந்த 8 தாண்டி போட்டு பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப 93 பிரசன்ட் பிரைஸ்லேருந்து முதல்ல கழிச்சுருவோம். பிரசன்ட்டா வந்து ரூ. 746 இருக்கு. ரூ. 746க்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, 746 டிவைடட் பை 93.9 போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட 8% வந்துட்டான். இந்த 8%ங்கிறதே இவனுக்கு ஒரு ஹைன்னு தான் தோணுது. ஆனா, அடுத்து அவனோட பிசினஸ் ஸ்கோப்ப பார்த்தோம்னா, அந்த நம்ம இந்த பாஸ்ட் டேட்டாவோட அனாலிசிஸ பார்த்தோம்னா, அடுத்த வருஷத்துக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஷேர் பிரைஸ ஏத்துவாய்ங்களாங்கிறதுக்கான நம்பிக்கை நமக்கு அவ்வளோ ஈஸியா வரல. சரி, அப்ப அத வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்ப்போம். நமக்கு வந்து ஷேர் பிரைஸ இதுக்கு மேல ஏத்துவாய்ங்களாங்கிற நம்பிக்கை நமக்கு வரல. ஏன்னா ஆல்ரெடி 8 வந்துட்டான். 11, 12 குடுக்குற அளவுக்கு ஒர்த்தான்னு எனக்கும் தெரியல. ஆனா எஃப்ஐஎஸோ இல்லாட்டி இந்த மாரி பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்றாய்ங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம போணும். அதனால பார்ப்போம். உடைச்சு மேல ஏறுனாய்ங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கீழ இறங்கினாங்கன்னா பொறுமையா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் என்ட்ரி எடுக்காம இருப்போம். ஸோ, அப்ப 93.9 வந்து 10 10 போடுவோம், 11 போடுவோம். ஏன்னா 11 இப்ப எல்லா இடத்துலயும் போய்க்கிட்டு இருக்கு. ரூ. 1032 ரூ. 1032 வருது. 11, 12க்குன்னா கிட்டத்தட்ட 4.6 கோடியாந்துருது. ரூ. 1198 வருது. ஸோ, இப்ப 1030 நம்ம இங்க போட்டது 1032ங்கிறது கூட ஒரு ரூ. 100 ரூ. 150 ஏத்தி அவ்வளோ தூரம் வரலாம். இல்லாட்டி 4.2 ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு மேல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 2.6 டச் பண்ணிட்டான் பாருங்க. 2.618 டச் பண்ணிட்டான். இப்ப இனிமே பேலன்ஸ் டச் பண்ண வேண்டியது 3.618 இருக்கு. அப்புறம் வந்து 4.618 இருக்கு. ஸோ, இப்போ 4.618 போனான்னா கிட்டத்தட்ட 1198ங்கிறத 1200ன்னு வச்சுக்குவோம். இவன் இதுக்கு மேல ஏறப் போறானா? இல்லாட்டி கரெக்ஷன் வந்துட்டு ஏறப் போறானா நமக்கு தெரியாது. கரெக்ஷன் வந்துட்டு ஏறுறான்னாக்கா இங்க 4ல திரும்புவான். 4ல திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. இல்லாட்டி 6ல திரும்புறதுக்கு ஜாஸ்தி இருக்கு. 6ன்னா கிட்டத்தட்ட ரூ. 600 500 சொச்ச ரூவா வரும். நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன். ரூ. 600 6ல திரும்புறான் அப்படின்னு சொல்லி 6ல திரும்பி 12 வரைக்கும் ஏறுறான்னா, ரூ. 1500 போயிருவான். இல்ல, இவன் வந்து 1ல திரும்பிட்டு, அதுக்கப்புறமா அத நான் டபுள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல கொஞ்சமா ஒரு ஸ்டெப் வச்சு கொண்டு போறானான்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இருக்கு. ஆனா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் மேல ஏத்தி வச்சிருக்கிறதுனால, இவன் மேல ஏறுவாங்கிற நம்பிக்கைய நம்ம வச்சுக்குவோம். கீழ இறங்கி கரெக்ஷன் லோல எங்க வருதோ, அங்க போய் நம்ம வாங்கிக்குவோம். இப்ப டெய்லி ட்ரேட் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இயர்லி ட்ரேடும், மந்த்லி ட்ரேடும் ஒரே மாரி தான் இருக்கும். இப்ப இந்த டே கேண்டில்ல, ஒன் டே கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது டவுன் ட்ரெண்ட் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கு. ஒன் டே கேண்டில்ல டவுன் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருக்கு. இத உடைச்சு மேல போனா தான், இப்ப இத உடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 756 உடைச்சு மேல போனா மாத்திரம் தான், அந்த மேல போகும்போதும் 783 நின்றக்கூடாது. 783க்கு
3ஓட நிக்கக்கூடாது. 783 டூ 794ஓட நிக்கக்கூடாது. அதுக்கு மேல போயி அ இத 813 உடைச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு தெரியும். சப்போஸ் வந்து 790 94ஓட நின்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 791ஓட நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். அப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அவன் இங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 580 இந்த இந்த லோ வரைக்கும், இந்த பேஸ் வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இவன் இந்த இடத்துல கூட 635ல கூட திரும்பலாம். ஆனா டவுன் ட்ரெண்ட் கீழ கன்ஃபார்ம் ஆகி கீழ இறங்கி வந்துரும். எவ்வளோ இறங்குறானோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 2 மார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து இந்த பாட்டம் லைன் கிட்டத்தட்ட 760 கிட்டக்க வருது. இந்த பாட்டம் லைன உடைச்சு மேல ஏறுனான்னா, ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் 790 இல்லாட்டி 83 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப இந்த இடத்தோட அவன் திரும்பினான்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும். அப்ப அவன் கீழ திருப்பி இவ்வளோ தூரம் இங்கேயோ, இல்லாட்டி இத உடைச்சோ கீழ இறங்கிட்டு தான் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவன் இங்க ஃபார்ம் ஆகாமயே இப்படி சைடு வேஸ்க்குள்ள போயிட்டான்னு கொஞ்சம் தூரம் போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் வராது. ஃபார்ம் ஆகாமயே இந்த இடத்துக்குள்ளேயே ஏறி இறங்கி, இந்த இடத்துக்குள்ளேயே ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டான்னா, நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகாது. அது வந்து நீட்டிப்படுத்துரும். ஸோ, அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா ஆப்ஷன் என்னன்னாக்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆனான்னா, நல்ல பிரைஸுக்கு கீழ பாட்டம் பிரைஸ் கிடைக்கும். அப்ப பார்த்துக்குவோம். இல்லாட்டி சைடு வேஸ்லயே போனான்னா, 760 பிரேக் பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டு 790லயும், 813லயும் ஒரு கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கிட்டு, திரும்புறானான்னு கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கிட்டு, நம்ம பண்ணிக்குவோம். நம்ம வந்து அந்த 12 மந்த்ஸ் கேண்டில்லோ, இல்லாட்டி 1 மந்த் கேண்டில்லயோ நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இது வந்து ரூ. 1100 ரேஞ்சுக்கு ரூ. 1100 ரேஞ்சுக்கு போறதுக்கு அத நெருக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா புக் வேல்யூ ரூ. 93.90 இருக்கு. அடுத்து அது ஏறுனுச்சுன்னா இன்னும் நல்லாருக்கும். அ அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கு. அப்ப எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கிறான். பிளஸ் இந்த கம்பெனி ஓரளவுக்கு சீராகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த சிரமங்கள்லேருந்து சீராகிக்கிட்டு இருக்கு. அ அப் ட்ரெண்ட் குரோத் எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ்லயோ, ப்ராஃபிட் மார்ஜின்லயோ நம்ம குரோத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கம்பெனி மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கருதுனா கூட, இந்த சைடு டெப்ட் வந்து பிடிச்சு இழுத்துதுங்கிறதையும் நம்ம மறந்துறக்கூடாது. அதே சமயத்தில இந்த பிரைஸ் 760 உடைக்கணும். அ 793 அந்த ரேஞ்சுக்குள்ள இது திரும்புச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டரும் வரும். இந்த புரிதலோட இந்த ஸ்டாக்க நம்ம வந்து லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு கீழ எவ்வளோ இறங்குறாங்கிறத மார்ச் மாசம் எவ்வளோ இறங்குறாங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். ஏன்னா எஃப்ஐஎஸ் மேல ஏத்தி வச்சிருக்கிறாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம இத செய்வோம். நன்றி நண்பர்களே!